இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல் நோய் அபரிவிதமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தோல் நோய்கள் வருவதற்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளினுடைய தேக்கம். நம்முடைய பாரம்பரிய மூலிகை மருத்துவம் அல்லது சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஆண்டுக்கு 2 முறையாவது வயிற்று சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ மலக்குற்றம் மனக்குற்றம் அப்படின்னு 2 விதமான குற்றம். ஆனால் பிழை அல்லது தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சோப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா சராசரி 5 ரசாயனத்திலிருந்து 16 ரசாயனம் வரைக்கும் சேர்க்கப்படுது. அது சாதா சோப்பாக இருக்கட்டும், கிளிசரின் சோப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது 5 விதமான கெமிக்கல்லேருந்து 16 வகையான கெமிக்கல் வரைக்கும் அதில் சேர்க்கப்படுது. போகர் நேச்சர் கேர் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, தோல் நோய். இந்த தோல் நோய் ஏன் வருது, அது வராமல் எப்படி தடுத்துக்கலாம், அப்படி வந்துட்டா வீட்டில் எளிமையான முறையில் எப்படி நாம் அதை சீராக்கம் பண்ணிக்கலாம், அதையும் தாண்டி இருக்கும்போது நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் அதுக்கான எப்படி மருத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல் நோய் அபரிவிதமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தோல் நோய்கள் வருவதற்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளினுடைய தேக்கம். குறிப்பாக இன்றைக்கு இந்த பேதிக்கு எடுக்கிறது, அதாவது நம்முடைய பாரம்பரிய மூலிகை மருத்துவம் அல்லது சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஆண்டுக்கு 2 முறையாவது வயிற்றை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மலக்குற்றம் மனக்குற்றம் அப்படின்னு 2 விதமான குற்றம். ஆனால் பிழை அல்லது தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆண்டுக்கு 2 முறை கூட வயிற்றை சுத்தப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறையா இருக்காங்க. எப்போ நீங்கள் கடைசியாக பேதிக்கிறதுக்கு அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்போ ஆண்டுக்கு 2 முறை கூட கழிவுகளை நீக்கம் பண்ணலை அப்படின்னாக்கா, அது தேக்கமாக இருக்கும்போது நோய்கள் வருது. வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு தான் அது இரத்தத்தில் கலந்து தோல் நோய் வருவதற்கான மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நோய்கள் அப்படி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இப்போ நாம் அது மட்டுமே இப்போ வயிற்றை சுத்தம் பண்ணாது மட்டுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த செயற்கையாக வளர்க்கப்படக்கூடிய எல்லாமே காரணமாக இருக்குது. அது காய்களாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், அசைவ பிராணிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி செயற்கையாக வளர்க்கப்படுறது. அதுக்கு நிறைய ரசாயன உணவுகள் கொடுக்கப்படுது. அது மிக விரைவாக வளர்ந்துருது. அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கு அது தோல் நோயாக மாறுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ரசாயனம் கலந்த மேல் பூச்சு, அதாவது சோப்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சோப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா சராசரி 5 ரசாயனத்திலிருந்து 16 ரசாயனம் வரைக்கும் சேர்க்கப்படுது. அது சாதா சோப்பாக இருக்கட்டும், கிளிசரின் சோப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது 5 விதமான கெமிக்கல்லேருந்து 16 வகையான கெமிக்கல் வரைக்கும் அதில் சேர்க்கப்படுது. அப்போ ஒரு 16 வகையான கெமிக்கல் சேர்க்கப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ பவுட்ரு மாதிரி அதுக்குள்ளே இருக்குது அந்த சோப்பில். இப்போ கிளிசரின் சோப்பை தவிர மித்த சோப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா பவுட்ரு மாதிரி போய் உடம்புல படியும். நல்லா சோப்பு போட்டவங்க நல்லா தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னு சொன்னாக்கும் மேலே வெள்ளை வெள்ளையாக தெரியறதை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் போய் நம்முடைய துவாரங்களை, நம்முடைய தோலில் அங்கங்கே நிறையா சுரப்பிகள், அதுக்கு துவாரங்கள் நிறையா இருக்குது. அந்த துவாரங்கள் எல்லாம் அந்த சோப்பு போடும்போது போய் அடைச்சிக்குது. அப்படி அடைச்சிக்கும் போது அது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வேர்வை வழியாக வெளியே வரும். அந்த வியர்வை நாளங்களை அடைச்சிருது. அப்போ அதை அடைச்சிரும்போது உள்ளே தேங்கி நின்று அதுவே புண்களாகவோ வேறு விதமாகவோ தோல் நோய்கள் வருவதற்கான காரணமாக இருக்குது. அதுக்கே அரிப்பு, படை, சொறி, தேமல், இந்த மாதிரி பல பெயர்கள் அழைக்கப்படுது. அது எல்லாமே தோல் நோய் தான். இது 2 எளிமையாக நாம் நம்மளே காத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, இல்லை வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னா,
மாதத்தில் ஒரு முறையாவது வந்து ஒரு எளிய பேதி முறையை வந்து எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு எடுக்கிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அடிப்படையிலே வந்து அதை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும். நோய் வராமல் காத்துக்க முடியும். அதே போல் வந்து சோப்ஸ் வந்து இயற்கையான சோப்புகள் வந்துட்டு பயன்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணணும். மித்த கெமிக்கல் அதிகமுள்ள சோப்புகளை வந்து பயன்படுத்துறதை வந்து தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரலாம். அதே போல் வந்து இப்போ நீங்கள் வந்து தும்பை வேர் இருக்குது. இதை நீங்கள் வந்துட்டு ஒரு 3 வேர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை டீக்கரண்டி அளவுக்கு வந்து சீரகமும், ஒரு 5லேருந்து ஒரு 10 மிளகு வரைக்கும் தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு காலை வெறும் வயிற்றுல வந்து ஒரு 3லேருந்து 6 வேளைகள் வந்து சாப்பிடும்போது அரிப்புகள் வந்து கட்டுக்குள்ளே வரும். இப்போ வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நல்ல பலனை வந்து அளிக்கும். அதே போல் வந்து நாள் பட்டுருச்சு, தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்க நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்து அதுக்காக வந்துட்டு 1 நாள்லேருந்து அதிகபட்சமாக 5 நாள் வரைக்கும், அல்லது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 15 நாள் வரைக்கும் வந்து இங்கே மருத்துவம் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதிகபட்சமாக எவ்வளோ தோல் நோய் இருந்தாலும் அதை வந்து அதிகபட்சமாக ஒரு 3 மாதத்தில் வந்து உள்மருந்து மூலியமாக அதை வந்து சரி பண்ணி தரும். எனவே தோல் நோய்கள் வராமல் காப்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க. இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம். அதுவரை வந்து போகர் நேச்சர் கியூர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.